Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இந்த வீடியோல ஸ்ட்ரக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸ்ட்ரக்ட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரக்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஸ்ட்ரக்ட் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஒரு யூசருக்கு என்னென்ன தகவல்லாம் நம்ம வந்து யூசர்னா கலெக்ட் பண்ணி வைப்போம். ஒரு நேம் கலெக்ட் பண்ணுவோம், ஒரு ஏஜ் கலெக்ட் பண்ணுவோம், ஒரு இமெயில் கலெக்ட் பண்ணுவோம், ஒரு ஆக்டிவா அந்த யூசரோட ஸ்டேட்டஸ நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த விஷயங்கள நம்ம காமனா கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இது ஒரு யூசருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த மொத்த தகவலுமே ஒரு யூசரோடது. இப்போ இது எல்லாமே ஆலன் அப்படின்னு ஒரு யூசரோட தான். இப்போ நம்ம இது மொத்தத்தையும் கலெக்டிவா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? இதுவரைக்கும் நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சிங்கிள் டேட்டாவ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அரே யூஸ் பண்ணி சேம் டைப் ஆஃப் டேட்டாவ மல்டிப்ளா இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆனா இது பர்ட்டிகுலர் ஒரு யூசருக்கு என்னென்ன மாரி டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் வரலாம். ஓகேங்களா? ஒரு ஏஜ்ங்கிறது ஒரு நம்பரு, ஒரு நேம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், இமெயில்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், இந்த யூசர் வந்து ஆக்டிவான ஆளா அப்படிங்கிறத பார்க்கறது அது ஒரு பூலியன். இந்த மாரி மல்டிபிள் வெரைட்டீஸ் ஆஃப் டேட்டா டைப்ப நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் யூசருக்கே. இப்போ இத நீங்க வந்து ரிட்ரைவ் பண்றதா இருந்தாலுமே, உங்க ஒரு மேப்பிங்ல நீங்க போட்டீங்கன்னா, ஒரு டேட்டாவது ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும் உங்களால. இல்லன்னா நீங்க இப்படி வேணா பண்ணலாம். நேமுக்குன்னு சொல்லி ஒரு மேப்பிங்கு, ஏஜுக்குன்னு சொல்லி ஒரு மேப்பிங்கு, இமெயிலுக்குன்னு சொல்லி ஒரு மேப்பிங்னு வச்சு எல்லாத்துக்குமே ஒரு பர்ட்டிகுலர் ஐடி வச்சு தனித்தனியா போட்டு ரிட்ரைவ் பண்ற மாரி இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க சிம்பிளா இப்படி பண்ணிடலாம். என்னன்னா, ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ அந்த ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்ட்ட எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னா, அந்த இருங்க கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்ட்ரக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு ஸ்ட்ரக்ட்டோட சின்டாக்ஸ் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு வேர்ங்கிற கீவர்ட் போட்டிருக்கீங்க. ஆனா ஸ்ட்ரக்ட்ங்கிறது கிரியேட் பண்றதுக்கு நீங்க டைப்ன்னு ஒரு கீவர்ட் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? டைப் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டிய கஸ்டம் டேட்டா டைப்ப நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அது ஏன்னு இப்பவே உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வைக்கிறேன். சரிங்களா? நேம் வச்சு இது என்ன டைப்? ஸ்ட்ரக்ட்ங்கிற டைப். நம்ம ப்ரீவியஸா எப்படி பண்ணோம்? ஞாபகம் இருக்கா? வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். எப்படி கிரியேட் பண்ணுவோம்? வேர்ன்னு போடுவோம். அதுக்கு ஒரு நேம் வைப்போம். அது என்ன டைப்ன்னு சொல்லி குடுப்போம். அதே மாரி இங்க டைப்ன்னு குடுக்குறோம். இங்க நேம் குடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்ட்ன்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்ட்ன்னு டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு யூசருக்கு என்னென்ன டேட்டாலாம் நம்ம வாங்க போறோமோ, அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே இந்த கர்லி பிரேஸஸ்க்குள்ள நம்ம வந்து குடுக்க போறோம். ஓகேங்களா? நீங்க வெளிய வந்து நேமு, ஏஜ் அப்படின்னு குடுக்கறதுக்கு பதிலா, இப்போ ஒரு நேம் வாங்குறீங்கன்னா, நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏஜ் வாங்குறீங்க. ஏஜ் இன்ட். ஓகே. இப்போ வந்து ஒரு இமெயில். அது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ். ஓகேங்களா? அந்த வந்து பூல். ஓகேங்களா? இந்த ஒரு 4 இது வெளிய இருக்கு. ஆனா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 4யுமே வந்து ஸ்ட்ரக்ட்க்குள்ள ஸ்டோர் பண்ண போறீங்க. ஸ்ட்ரக்ட்க்குள்ள ஸ்டோர் பண்ண போறீங்க. இங்க ஏன் எரர் அடிக்கிறேன், வேர்ங்கிறது இதுக்குள்ள வராது. நம்ம வெறும் இது மட்டும் தான் குடுக்கணும். நான் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனால அது வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நீங்க உள்ள குடுத்துருக்கீங்க. இப்போ உள்ள குடுக்கவும், உள்ள அத அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்ப இனிமேல் நீங்க யூசர்ன்னு ஒரு இத கால் பண்ணீங்கனாலே, அதுக்குள்ள உங்களால நேம், ஏஜ், இமெயில், ஆக்டிவா என்னங்கிறதெல்லாம் உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இந்த இத வச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்ட்ட கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்ட்ரக்ட்ட டிஃபைன் பண்றதுக்கு ஆ சின்டாக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்ட்ட ஒரு ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம்? இந்த இத 2 விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா, அஸ் யூசுவலா நீங்க எப்பயுமே என்ன பண்ணுவீங்க? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது வேர்ன்னு கீவர்ட் போடுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த அதுக்கு வந்து ஒரு நேம் குடுப்பீங்க. யூசர். நான் யூசர் 1ன்னு குடுக்குறேன். வச்சுட்டு நான் இந்த யூசர்ங்கிறது இந்த ஸ்ட்ரக்ட்டோட நேம் நான் இந்த ஸ்ட்ரக்ட் வந்து கஸ்டம் டேட்டா டைப்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கஸ்டம் டேட்டா டைப் தான் நம்ம குடுக்கணும். ஒரு டேட்டா டைப் நம்ம குடுக்க போறோம். இது இன்ட்டா இல்ல ஸ்ட்ரிங்கான்னு நம்ம குடுப்போம். ஓகேங்களா? ஆனா இப்ப நான் வந்து கஸ்டம் டேட்டா டைப் குடுக்க போறேன். என்னது? அந்த ஸ்ட்ரக்ட். அந்த யூசர் நான் என்ன பண்ண போறேன்? இந்த யூசர்ங்கிற அந்த இத நான் காப்பி பண்ணி இங்க குடுத்துட்டேன்னா, நம்மளுக்கு சக்சஸ். இது வந்து அன்யூஸ்டுங்கிறனால இது அடிக்குது. மத்தபடி வந்து இப்ப நம்ம இந்த மாரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையிலயும் டிக்ளேர் பண்ணலாம். எப்படின்னா, யூசர் 2ன்னு குடுக்குறேன். இங்க இது தேவையில்ல. தேவையில்ல. ஷார்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணி நேரடியாவே நான் இப்ப இந்த யூசர வச்சுட்டு ஒரு கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, இந்த மாரியும் என்னால வந்து ஒரு ஸ்ட்ரக்ட்ட கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஸ்ட்ரக்ட்ட எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒரு ஃபங்ஷனுக்குள்ள எப்படி நம்ம டிக்ளேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். கிரியேட் பண்றதையும் பார்த்துட்டோம், டிக்ளேர் பண்றதையும் பார்த்துட்டோம். 2 வகையா நம்ம பண்ணோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆ வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இருக்கிற அந்த ஸ்ட்ரக்ட்க்கு வேல்யூ அசைன் பண்ணுவோம். அது எப்படி அசைன் பண்ணலாம்? இந்தா பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூசர் 1க்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணலாம். நீங்க இப்போ இந்த இடத்துல வந்து
டாட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? டாட் ஆப்பரேட்டர் என்னன்னா, இப்போ இந்த யூசர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்ட். இந்த யூசர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்ட். இப்ப ஸ்ட்ரக்ட்க்குள்ள இந்த மாரி நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு. இத யூசருக்குள்ள இருக்க அந்த ஏஜ், யூசருக்குள்ள இருக்க அந்த இமெயில் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு எப்படி புரிய வைக்க? அதுக்காக தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ இந்த யூசர் 1ங்கிறத நீங்க கால் பண்ணிட்டு, அதுல ஒரு டாட் வச்சீங்கன்னா, அதுக்குள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு அது காட்டும். ஆக்சுவலா நீங்க வெளிய டிக்ளேர் பண்ணும்போது, இது பேர் வந்து வேரியபிள். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள டிக்ளேர் பண்ணும்போது, இது பேரு ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அது காட்டும். காட்டுதா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நேம் குடுக்குறேன். ஓகேங்களா? நேம் அதே ஆலன் தான். நேம் வந்து என்ன டைப்பு? ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நீங்க இத வச்சீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா? அதுல ஃபீல்ட் தெரியுதா? ஃபீல்ட் நேம் ஸ்ட்ரிங்ன்னு காட்டுது பாத்தீங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நேம்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஆலன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். நேம் வந்து ஆலன்னு குடுக்குறேன். குடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த யூசர் 1க்கு வேற என்ன இருக்கு? ஏஜ் இருக்கு. ஆலனோட ஏஜா வந்து 25 வைக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் 1ஓட இமெயில் ஐடி. அதுக்கு நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் alan@gmail.com. ஓகே. வச்சாச்சு. அதுக்கப்புறம் யூசர் 1 ஆக்டிவ். ஆலன் ஆக்டிவா இருக்காரா? ஆக்டிவா இருக்காரு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்ட்ரக்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரக்ட்க்கு டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா நான் என்ன பண்ணியிருக்கேன்? வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்ட்ட பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு உள்ளுக்குள்ள இருக்க டேட்டா அப்படியே பிரிண்ட் ஆகும். யூசர் 1 டீடைல்ஸ். யூசர் 1 ஓகே. இப்போ நான் அத ரன் பண்ணி காட்டுறேன். go run main.go. இப்போ இது ரன் ஆயி அவுட்புட் வரும். ஸோ வந்துருச்சு. இங்க என்னென்ன வந்திருக்கு? யூசர் 1ஓட டீடைலா ஆலன் 25 ஏஜ் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அவரோட ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் யூசரோட டேட்டாவ ஆப்ஜெக்ட்ட கலெக்டிவா ஸ்டோர் பண்றது யூஸ் பண்றது தான் ஸ்ட்ரக்ட். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதவே வந்து நாளைக்கு ஆலன் என்ன ஆயிட்டாருன்னா, ஸ்டேட்டஸ் நாளைக்கு ஆலன் வந்து அப்ளிகேஷன் விட்டு போயிட்டாரு. அப்போ அவரோட ஸ்டேட்டஸ் என்ன பண்ணணும்? ஃபால்ஸ்ன்னு மாத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதே மாரி தான் ஆல்ரெடி இருக்க அந்த வேரியபிள் எடுக்கிறோம். இதுவரைக்கும் ஆலன் யூசர் வந்து என்ன இருந்திருக்காரு? ஆக்டிவா இருந்திருக்காரு. இப்போ வந்து என்ன ஆகுறாரு? ஆலன் வந்து இன்ஆக்டிவ் ஆகுறாரு. இன்ஆக்டிவ் ஆகுறதுக்கு என்ன பண்ண போறோம்? ஃபால்ஸ்ன்னு நம்ம குடுக்க போறோம். ஃபால்ஸா? ஃபால்ஸ். ம். இப்போ இத குடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்? திருப்பி நான் அத பிரிண்ட் பண்றேன். ஆலனோட டீடைல் நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஆலன் என்னவா இருந்தாரு? ட்ரூன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆலன் ஃபால்ஸ் ஆயிட்டாரு. ஸோ இந்த மாரி தான் உங்களால வந்து ஒரு ஸ்ட்ரக்டிவ்ல இருக்க ஃபீல்ட உங்களால அப்டேட் பண்ண முடியும். இப்படி தான் நீங்க அத ஹேண்டில் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்க போறீங்க. சரி ஓகே. இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்கா? நம்ம அந்த ஸ்ட்ரக்ட்க்கு வேல்யூ அசைன் பண்ண? இல்ல. இன்னொரு வழி இருக்கு. எப்படின்னா, சிம்பிளா நீங்க இந்த மாரியும் குடுத்துடலாம். நேரடியா ஷார்ட் அண்ட் டிக்ளரேஷன்ல நீங்க வந்து குடுக்கும்போது இப்படி குடுக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த மாரி நேம மட்டும் குடுத்துட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொன்னேன்ல. இந்த இடத்துக்குள்ள நேரடியாவே நீங்க இந்த மாரி பண்ணலாம். எப்படின்னா, நேம்ல கோபாலு, பாலு. அதுக்கப்புறம் ஏஜ்ல ஒரு 25, 23 போட்டிருக்கேன்னா சரி 23. இமெயில்ல gopal@gmail.com. gopalu@gmail.com. ஓகே போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோபாலோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவா இருக்காரா? இஸ் ஆக்டிவ். எஸ். நான் வந்து ட்ரூன்னு குடுத்துறேன். ட்ரூன்னு குடுத்துறேன். இப்போ இந்த யூசர் 2 ஓட டீட்டெயில நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போதே, கிரியேட் பண்ணும்போதே டேட்டாவையும் சேர்த்து இனிஷியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிறோம் நம்ம. இப்போ நேரடியாவே நம்ம இந்த யூசர் 2வையும் கால் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கும். யூசர் 2 ஓட ஃபுல் டீட்டெயில்ஸ். யூசர் 2 டீடைல்ஸ். ஓகே. நான் இப்ப இத ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது யூசர் 2 ஓட டீட்டெயிலும் நம்மளுக்கு கிடைக்கும். யூசர் 2 ஓட டீட்டெயில் கோபாலு வந்துட்டாரு. ஸோ இதையும் நீங்க அஸ் யூசுவல் எப்பயும் போல நீங்க மேல சொன்ன பார்த்தீங்க அப்டேட் பண்றது. அதே மாரி இந்த மாரி கிரியேட் பண்ணதையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் தான் டிஃபரன்ஸே தவிர்த்து, மத்தபடி சிமிலர் ப்ராசஸ் தான் மத்த எல்லாமே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல ஸ்ட்ரக்ட்டோட பர்ப்போஸ் என்ன? ஸ்ட்ரக்ட்ட எப்படி கிரியேட் பண்றது? அப்டேட் பண்றது? அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் நான் சேர்த்தாப்ல சொல்லிர்றேன். ஸ்ட்ரக்ட்ட எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, காமனா மொத்தமா டிக்ளேர் பண்ணி ரிட்டர்ன் பண்றீங்க. ஆனா, நாளைக்கு உங்களுக்கு செர்டைன் ஒரே ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம் தெரியணும்? அந்த பர்ட்டிகுலர் யூசரோட ஏஜ் மட்டுமோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் யூசரோட இமெயில் மட்டுமோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க நீங்க விரும்புறீங்க. அப்ப அந்த மாரி டயத்துல எப்படி பர்ட்டிகுலரா அந்த கஸ்டமா நம்ம வந்து ரெடி பண்ண அந்த ஸ்ட்ரக்ட்ல இருந்து பர்ட்டிகுலர் ஃபீல்ட மட்டும் எப்படி ரிட்ரைவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்றது? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன், ஒரு பிரிண்ட் பண்ண போறேன். ஆலனோட ஏஜ் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆலன் ஏஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, ஆலன் வந்து யூசர் 1 யூசர் 1
குடுத்துட்டு சேம் அதே டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபீல்ட நம்ம கெட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப அந்த ஃபீல்ட கெட் பண்ணும்போது, இப்ப ஆலனோட ஏஜ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆலனோட ஏஜ் வந்து 25 சரிங்களா? நான் இப்ப வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஆலனோட ஏஜ் வந்து 25 கரெக்ட்டா வந்துருச்சு. ஸோ இந்த மாரி உங்களால பர்ட்டிகுலர் ஃபீல்ட மட்டும் ரிட்ரைவ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய் பாய்.